ஸ்ரீ சுதர்ஷனா, இன்னியோடைய செஷன் என்ன யாருக்கு தெரியும்? இன்னியோட செஷனோட டைட்டில் ஆச்சாரிய லட்சணம் பத்தியடியே. சோ ஆச்சாரிய லட்சணம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆச்சாரியன்னா யாரு அப்படிங்கறது தான் நம்ம ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸோட முதல் செஷன்ல பார்த்தோம் இல்லையா? சோ இன்னைக்கு ஆச்சாரியனை பத்தி சுவாமி தேசிகன் என்ன சொல்றார் அப்படிங்கறத மெயினா பார்க்க போறோம். சுவாமி தேசிகன் ஒரு சதாச்சாரியனுக்கு என்னென்ன லட்சணங்கள் இருக்கும் அப்படிங்கறத ஞாச விம்சத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல சொல்றார். சோ அததான் நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த செஷனுடைய வேல்யூ ஆச்சாரிய லட்சணம். அந்த ஆச்சாரிய லட்சணத்தை டிஸ்கஸ் பண்ணும்பொழுது நம்ம 3 குட்டி கதைகள் பார்ப்போம். ஸோ ஸ்டோரிஸ் பார்ட் அந்த 3 கதைகள். ஸோ இந்த செஷன் பிளான் என்னன்னா, ஆச்சாரிய லட்சணம் 14 குவாலிட்டிஸ் ஆஃப் அன் ஐடியல் ஆச்சாரியா ஆஸ் டிஸ்கிரைப் பை சுவாமி தேசிகன். அதுக்கப்புறம் 3 குட்டி கதைகள். அதுல முதல் கதை சுவாமி தேசிகனுடைய வைராகியத்தை பத்தி. அடுத்த கதை சுவாமி ராமானுஜரும் ஒரு மூக்க சிஷ்யன் ஒருத்தர்தான், அதனால பேச முடியாது கேட்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சிஷ்யன் இருந்தான், அவனோட கதை. 3வது கதை எங்களாழ்வானும் நடாதூரம்மாளும் இருந்த ஒரு கதை. ஸோ டு கெட் ஸ்டார்டட் நம்ம ரிவைஸ் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆச்சாரியா செஷன்ல நம்ம என்ன படிச்சோம் ஃபர்ஸ்ட் இயர்ல அப்படின்னு பார்த்தா, ஆச்சாரியன்றவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 3 விஷயங்கள் பண்றவர். ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான், அதாவது அவருக்கு சாஸ்திரங்களுடைய ஸ்பிரிட் என்ன, சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கிறது இருக்கிறது உள்ளது உள்ளபடி தெரியும். தெரிஞ்சா மட்டும் போருமா, அத நம்ம செயல்ல கொண்டு வரணும் இல்லையா? ஜஸ்ட் புக் நாலேஜ் இஸ் இன்சஃபிஷியன்ட். அத பிராக்டிஸ்ல கொண்டு வந்தாதான் அதுக்கு ஒரு யூஸ் இருக்கும். அதனால ஆச்சாரியன்றவர் ஸ்வயம் ஆச்சரதே, he puts the spirit into practice. சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை தான் அனுஷ்டிச்சு காண்பிப்பார். முதல்ல எப்பவுமே ஒருத்தர் பிராக்டிஸ் பண்ணினா அதை பார்த்து மத்தவாள்லாம் கத்துப்பா. ப்ரீச் பண்றதை விட பிராக்டிஸ் பண்றது இஸ் அ வெரி வெரி எஃபெக்டிவ் வே டு டீச். அதனால இந்த மாதிரி சொந்தமா நல்ல ஆச்சரணங்கள்லாம் வச்சுண்டு சாஸ்திரத்தை எல்லாம் கடைபிடிச்சு இருக்கிறதுனால ஆச்சாரியன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, ஆச்சாரே ஸ்தாபயதி, ஒரு சிஷ்யன் எந்த பாதையில நடக்கணும் அப்படிங்கறத நன்னா வழிவகுத்து கொடுப்பார், எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுவார். அதனால ஆச்சாரியன் அப்படிங்கிறவரை எப்படி புரிஞ்சுக்கணும்? 3 விஷயங்கள் கொண்டவர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான், that is the one who knows the spirit of the shastras. அடுத்தது ஸ்வயம் ஆச்சரதே, the one who puts the spirit to practice. மூணாவது ஆச்சாரே ஸ்தாபயதி, the one who establishes the paths to be followed by the disciple. இது நம்ம முன்னாடியே கத்துண்டதுதான், இது ரிவிஷன். இனிமே இருக்கிறது புதுசு. இப்போ இந்த ஆச்சாரியன்றவர் எப்படிலாம் இருப்பார், ஒரு சதாச்சாரியன் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி சுவாமி தேசிகன் ஞாச விம்சதி அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அதுல என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, பூஷ்ணு அப்படின்னு நம்ம கொள்ளணும் முதல்ல. அதாவது பூஷ்ணுனா யாருன்னு கேட்டா, யார் ஒருத்தருக்கு நல்ல நிலைமைக்கு போகணும்னு ஆசையா இருக்கோ, நல்ல நிலைமையை விரும்புறவன், the one who wishes to attain something good in life, அப்பேற்பட்டவன் ஒரு ஆச்சாரியனை நாடணும். அந்த ஆச்சாரியன் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டா, அவர் 14 குவாலிட்டிஸ் கொண்டவரா இருப்பார். அந்த ஆச்சாரியன்கிறவர் யாரு? தேசிகன். தேசிகன்னா சுவாமி தேசிகன் ஒரு ஆச்சாரியன், பட் தேசிகன்ற பதத்துக்கும் ஆச்சாரியன்ற ஒரு பேரு. சோ இந்த ஸ்லோகத்துல இருக்கிற மெயின் சென்டென்ஸ் என்னன்னு கேட்டா, பூஷ்ணுஹு தேசிகம் ஈப்சே. பூஷ்ணுனா நல்லத விரும்புறவா, அவ என்ன பண்ணணும்? தேசிகம் ஆச்சாரியனை ஈப்சேத் அடைய விரும்ப வேண்டும். நல்லத நாடணும்னு நினைக்கிறவா
தனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவா, நல்லது வேணும்னு நினைக்கிறவா ஒரு ஆச்சாரியனை அடையணும். அந்த ஆச்சாரியன், அந்த தேசிகன் அப்படிங்கிறவர் எப்படி இருப்பார்? அந்த தேசிகம் கம் தேசிகம், எப்பேற்பட்ட ஆச்சாரியன் அடைய வேணும் அப்படிங்கறதுக்கு ஆன்சர் தான் ஸ்லோகத்துல இருக்கிற பாக்கி எல்லா வேர்ட்ஸும். சோ இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்கு? தேசிகம் பூஷ்ணுரீப் சேத்துன்னு முடியறது. பூஷ்ணுஹு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நவுன், சப்ஜெக்ட். ஓகே, பூஷ்ணு அப்படின்னா யாரு? ஒன் ஹூ விஷஸ் ஆல் குட்னஸ் இன் லைஃப். அவர் என்ன பண்ணணும்? தேசிகம் ஈப் சேத், ஒரு நல்ல தேசிகனை, நல்ல ஆச்சாரியனை அடையணும். அந்த தேசிகன் எப்பேற்பட்டவர், அந்த ஆச்சாரியன் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது தான் பாக்கி எல்லா வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்லோகம். So now Adiyan will read out the shlokam. Siddham satsampradaye sthiraधियमनघं श्रोत्रियं ब्रह्मनिष्ठं सत्वस्थं सत्यवाचं समयनियतया साधुवृत्त्या समेतं दम्भासूयादिमुक्तं जितविषयगणं, जितविषयिगणं नु पाडुंडे, दीर्घबन्धुं दयालुं स्खालित्ये शासितारं ஸ்வபரஹித பரம் தேசிகம் பூஷ்ணுரீப்சேத். சோ இந்த தேசிகன் அப்படிங்கிறவருக்கு 14 குவாலிட்டிஸ் இருக்கு. அது என்னென்ன குவாலிட்டிஸ்? ஃபர்ஸ்ட், சத் சம்பிரதாயே சித்தம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. சத் சம்பிரதாயே சித்தம் தேசிகம். சோ அந்த ஆச்சாரியனானவர் எப்படி இருக்கணும்னு கேட்டா, சத் சம்பிரதாயத்துல நிலை பெற்றவரா இருக்கணும், நன்னா ஊறி இருக்கணும் அவர் சம்பிரதாயத்துல. எந்த சம்பிரதாயத்துல? சத் சம்பிரதாயத்துல. சத் சம்பிரதாயம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம சம்பிரதாயம், நம்ம ராமானுஜ சம்பிரதாயம், நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், நம்ம ஓரான் வழியா வந்த சம்பிரதாயம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த காலத்துல காட் மென் நிறைய பேர் இருக்கா. நிறைய பேர் எனக்கு நிறைய தெரியும், எனக்கு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் தெரியும், நான் நிறைய சாஸ்திரம் வாசிச்சிருக்கேன், நான் வேதத்தை படிச்சிருக்கேன், ரிசர்ச் பண்ணிருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் இருக்கா. ஆனா அவள்லாம் சத் சம்பிரதாயத்துல ஊறினவாளா அப்படின்னு கேட்டா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாரு சத் சம்பிரதாயத்துல ஊறி இருக்கா? சத் சம்பிரதாயம் எதுன்னு கேட்டா, பெருமாள்கிட்டேந்து எந்த சம்பிரதாயம் ஆரம்பிக்கிறதோ அதுவே சத் சம்பிரதாயம். நம்ம ஆச்சாரியன் செஷன்ல ஃபர்ஸ்ட் இயர்ல பார்த்திருக்கோம். நம்மளுக்கெல்லாம் ஆதி குரு, பிரதமாச்சாரியன், ஃபர்ஸ்ட் ஆச்சாரியன் பெருமாள் ஹயக்ரீவன் அப்படின்னு இல்லையா? சோ ஸ்ரீமன் நாராயணன் தான் ஆதி குரு. அவர்கிட்டேந்து தான் குரு பரம்பரை ஆரம்பிக்கிறது. குரு பரம்பரை கதையெல்லாம் நீங்க அடுத்த வருஷம் பாப்பேன் டீட்டெயிலா. சோ அதுல உங்களுக்கு தெரிய வரும். பெருமாள், பெருமாளுக்கு அப்புறம் தாயார், தாயாருக்கு அப்புறம் விஸ்வக்சேனர், விஸ்வக்சேனருக்கு அப்புறம் நம்மாழ்வார், அப்புறம் நாதமுனிகள், அப்புறம் பல ஆச்சாரியர்கள் வரா. அப்புறம் ஆள வந்தார், அதுல முக்கியமான ஆச்சாரியன். அதுக்கப்புறம் சுவாமி ராமானுஜர், அப்புறம் பல ஆச்சாரியர்கள் வரா, அப்புறம் சுவாமி தேசிகன். அப்படின்னு நம்ம சம்பிரதாயம் கம்ஸ் டைரக்ட்லி டிசெண்டிங் ஃப்ரம் பெருமாள். அதனால இதுதான் ஓரான் வழியாக வந்த சம்பிரதாயம். ஓரான் வழினா டீவியேஷனே இல்லாம டைரக்டா பெருமாள் கிட்டே இருந்து வர சம்பிரதாயம். அதனால இதுதான் நல்ல சம்பிரதாயம், இதுதான் நல்லவர்களின் சம்பிரதாயம். அதனாலதான் இது சத் சம்பிரதாயம். சரியா? சோ இந்த சத் சம்பிரதாயத்துல வந்தவரா இருக்கணும் ஆச்சாரி. வந்தவரா மட்டும் இல்ல, அதுல நிலை பெற்றவரா, அதுல ரொம்ப ஸ்டாண்டிங்கோட இருக்கிறவரா, அதுல ஃபுல் ஃபெய்த் இருக்கிறவரா இருக்கணும். சத் சம்பிரதாயே சித்தம். இது ஆச்சாரியனுடைய ஃபர்ஸ்ட் லட்சணம். நெக்ஸ்ட் லட்சணம் என்ன? ஸ்திரதியம். தீன புத்தின்னு அர்த்தம். அந்த புத்தி ஒருத்தருக்கு எப்படி இருக்கணும்? ஆச்சாரியனா அவர் இருக்கணும்னா அவருக்கு வேவரிங் மைண்ட் இருக்கக்கூடாது இல்லையா? One who is a teacher should always have his concepts clear. உறுதியான புத்தி இருக்கணும், ஸ்திரமான தீ இருக்கணும் அவருக்கு. அதனால நெக்ஸ்ட் குவாலிட்டி ஸ்திரதியம், உறுதியான புத்தி உடையவராய் இருக்கணும் ஆச்சாரியன். ஸ்திரமான ஞானம் இருக்கணும். அவருக்கு தன்னோட ஆச்சாரியன் என்ன உபதேசம் பண்ணாரோ அதுல டவுட்ஸ் இருக்க கூடாது. நம்ம ஆச்சாரியன் நம்மளுக்கு கரெக்டா தான் சொல்லி கொடுத்திருக்காரா, நம்ம கரெக்டா தான் கத்துட்டு இருக்கோமா அப்படின்னு டவுட் எல்லாம் இருக்கக்கூடாது.
நல்ல சதாச்சாரியனுக்கு கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். சோ ஸ்திரதியம், அது பாயிண்ட் 2. பாயிண்ட் 3 அனகம். இப்போ அகம் அகம் அப்படின்னா பாபம், தப்பு அப்படின்னு அர்த்தம். அனகம் அப்படின்னா ஃப்ளாலெஸ், சின்லெஸ், குற்றமற்றவர் அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வியாக்கியானங்களை சொல்றா அப்படின்னு கேட்டா, சாஸ்திர விரோதமான விஷயங்கள்ல இவர் ஈடுபடவே மாட்டார். சாஸ்திரத்துக்கு ஒரு விஷயம் விருத்தமா இருக்கா, அதன் பக்கமே போக மாட்டார். ஏன்னா அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் கெட்டது, அதெல்லாம் பாப்போம்னு அவருக்கு தெரியும். அதனால அசாஸ்திரியமான விஷய பக்கம் போகாதவர் சதாச்சாரியன். அதனால அவர் அனகர். அனகம் அப்படிங்கிற குவாலிட்டி சதாச்சாரியனுக்கு ரொம்ப முக்கியம். இது 3rd. இப்ப 4th என்னது? ஸ்ரோத்ரியம். ஸ்ரோத்ரியம்னா என்னன்னு கேட்டா, வேதத்தினுடைய ஒரு சாக்கையாவது அத்தியனம் பண்ணிருக்கணும். ஏகாம் சாக்காம் அதீத்யா ஸ்ரோத்ரியான்னு சொல்லியிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு சாக்கையாவது அத்தியனம் பண்ணியிருந்தவாளுக்கு ஸ்ரோத்ரியர்கள் அப்படின்னு பேர். நல்ல வேதாத்தியனம் பண்ணிருக்கணும். சதாச்சாரியன் அப்படிங்கிறவர் வேதத்துல கரகண்டவரா இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதம் மட்டும் இல்ல, வேதாந்தமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். வேதத்தினுடைய ஆழ் பொருள், அதனுடைய எசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா அது வேதாந்தம் தான். சோ வேதாந்த ஞானமும் அவருக்கு இருக்கணும், வேதத்தையும் அவர் அத்தியனம் பண்ணிருக்கணும். அது 4th பாயிண்ட், ஸ்ரோத்ரியம். ரைட்டா? சோ டு ரிவைஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? சத் சம்பிரதாயே சித்தம், அதாவது நல்ல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல, பெருமாள் கிட்டேந்து ஆரம்பிச்ச சம்பிரதாயத்துல உறுதியா நிக்கிறவர் சதாச்சாரியன். அதுதான் சத் சம்பிரதாயே சித்தம். அடுத்தது நல்ல டவுட் இல்லாத ஞானம் உடையவர், உறுதியான புத்தி உடையவர். அதுதான் ஸ்திரதியம். 3வது எந்த சாஸ்திர விரோதமான செயலையும் செய்யாதவர். அதுதான் அனகம். 4வது வேதங்களையும் வேதாந்தங்களையும் நன்னா வாசிச்சவர். அதுதான் ஸ்ரோத்ரியம். அடுத்தது 5வது குவாலிட்டி என்ன? பிரம்மனிஷ்டம். பிரம்மம், பிரம்மம்னா பரபிரம்மம், பெருமாள். அந்த பெருமாள் தான் பரன், அவருக்கு மேல யாரும் கிடையாது அப்படிங்கறதுல உறுதியான புத்தி உடையவர். ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் அப்படின்னு யாருக்கு விஷதமா தெரியுமோ அவர் சதாச்சாரி. அதனால பிரம்மனிஷ்டம் அப்படிங்கிறது 5th குவாலிட்டி. அடுத்த குவாலிட்டி என்ன? சத்வஸ்தம். சத்வஸ்தம்னா சத்துவ குணத்துல நிலையுடையவர். இவருக்கு ரஜோகுணம் தமோ குணம்லாம் இருக்கவே இருக்காது. இருந்தாலும் ரொம்ப குறைச்சலா இருக்கும். சம்சாரத்துல ரஜோகுணம் தமோ குணம் வந்துடும் அட் டைம்ஸ், பட் அது ரொம்ப மினிமலா இருக்கும். ஏன்னு கேட்டா, ரஜோகுணம் நிறைய இருந்தா அவ எப்பவுமே ரொம்ப ஆக்டிவாவே இருப்பா. சோ அவ சாஸ்திரத்தை மீறி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. தமோ குணம் ரொம்ப இருந்தா அவ செயலே படமாட்டா, அவ லேசியா இருப்பா. லேசியா இருக்கிறதுனால என்ன ஆகும்? டிஸ்ஒபீடியன்ஸ் டு சாஸ்திராஸ் வந்துடும். அதனால ரஜோகுணமோ தமோ குணமோ இல்லாதவர்கள் ஆச்சாரியர்கள். இது மனசுல ரஜோகுணம் தமோ குணம் இல்லாதவர்கள் மட்டும் இல்ல, வியாக்கியானத்துல ரொம்ப முக்கியமா சொல்றா, ஆகாரத்திலையும் ரஜோ குணமுடைய ஆகாரம் தமோ குணமுடைய ஆகாரத்தை தவிர்ப்பாளாம் இவா. இந்த மாதிரி ராஜசிக் ஃபுட்டு தாமசிக் ஃபுட் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. வெறும் சாத்விக் ஃபுட் மட்டும்தான் சாப்பிடுவா. ஆகார நியமத்துல எப்படி சொல்லி இருக்கோ, சாஸ்திரம் என்ன பர்மிட் பண்றதோ அதை மட்டும்தான் சாப்பிடுவா. அதனால ரொம்ப நெறியா இருப்பா, சத்துவ புத்தியோட இருப்பா இந்த ஆச்சாரிகள். அதுதான் சத்வஸ்தம், 6th பாயிண்ட். 7th பாயிண்ட் என்ன? சத்தியவாச்சம். ஆச்சாரியர்கள்லாம் பொய்யே பேச மாட்டா, உண்மையை மட்டும்தான் பேசுவா. ஏன்னா அவளே உண்மையின் வடிவம். அதனால 8th சமய நியதையா சாது விருத்தியா சமேதம். இப்போ விருத்தி அப்படின்னா அதுக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. விருத்தினா அனுஷ்டானம்னு ஒரு அர்த்தம், விருத்தினா சரித்திரம்னு ஒரு அர்த்தம். இவாளுக்கு அனுஷ்டானமும் ரொம்ப
நல்லபடியா இருக்கும், ரொம்ப நல்ல அனுஷ்டாத்தாக்களா இருப்பா. சாதுனா நல்லது, உத்தமமானதுன்னு அர்த்தம். உத்தமமான அனுஷ்டானம் செய்பவர்கள், அதே மாதிரி உத்தமமான சரித்திரம் படைச்சவர்கள், அவ்வளோ பியோர் கேரக்டர் இருக்கும் அவளுக்கு. அதே மாதிரி அவ அனுஷ்டானங்களையும் ரொம்ப நன்னா ஃபாலோ பண்ணுவா. எப்படி பண்ணுவான்னு கேட்டா, சமய நியத்தையா, அப்ராப்ரியேட் டைம்ல அனுஷ்டானம் பண்ணுவா. எப்ப பண்ணணுமோ அதை பண்ணுவா. எப்ப பண்ணணும், எப்ப எதை பண்ணணும் எப்படி தெரியும்னு கேட்டா, அவளுடைய முன்னோர்கள் மகான்கள்னா வழி காமிச்சிருப்பா. இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு மனுஸ்மிருதியில இருக்கும். இல்ல நித்தியம் அப்படின்ற கிரந்தத்துல பாஷ்யக்காரர் எழுதியிருப்பார். அவ என்ன சொல்லி இருக்காளோ அதன்படி அப்படியே கடைபிடிச்சு டு த லெட்டர் ஆஃப் தி ஸ்பிரிட் அவ ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப நன்னா கடைபிடிப்பா அனுஷ்டானங்களை. எப்படி நியமிச்சிருக்காளோ அந்த சமயத்துல அந்த விதத்துல கடைபிடிப்பா அனுஷ்டானங்களை. அதுதான் சமய நியத்தையா சாது விருத்தியா சமேதம். அது 8th. இப்ப திருப்பி ரிவைசிங் தீஸ் 4 என்ன பார்த்தோம் நம்ம? 5 என்ன பார்த்தோம்? பிரம்மனிஷ்டம். பிரம்மனிஷ்டம்ங்கிறது பிரம்மம் பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு நல்ல நிஷ்டை உடையவர்கள், நல்ல உறுதி உடையவர்கள், ஷூரிட்டி இருக்கிறவா. அடுத்தது சத்வஸ்தம், சத்துவ புத்தியே கொண்டவர்கள், சத்துவமான ஆகாரங்களையே கொள்பவர்கள். அடுத்தது சத்தியவாச்சம், உண்மையையே பேசுறவா. அடுத்தது சமயநியத்தையா சாதுவிருத்தியா சமேதம் அப்படின்னா நல்ல அனுஷ்டானம் உடையவர்கள், நல்ல சரித்திரம் உடையவர்கள், அனுஷ்டானங்களை காலத்துல சொன்னபடி பெரியவா சொன்னபடி கடைபிடிக்கிறவர்கள். இப்போ 9th டம்பாசூயாதி முக்தம். டம்பம் அப்படின்னா கர்வம் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப ப்ரௌடா இருக்கிறது, ஹாட்டியா இருக்கிறது. அசூயா அப்படின்னா ஜெலசி. இந்த பிரைட் ஜெலசி ரெண்டுமே அவளுக்கு கிடையவே கிடையாது. முக்தம் அப்படின்னு they are free of jealousy and pride. டம்பம் பொறாமை இதெல்லாம் எதுவுமே அவளுக்கு தெரியவே தெரியாது. they are bereft of it. எங்க இதை நம்ம பார்க்கலான்னு கேட்டா, அவள பெரிய அனுஷ்டாத்தாக்களா இருப்பா, நிறைய ஆச்சாரத்தை கடைபிடிப்பா. ஆனா நாங்க தான் ஆச்சாரமா இருக்கோம் அப்படின்னு அவளுக்கு எந்த விதமான கர்வமும் கிடையாது. இல்ல இன்னொருத்தர் நம்மளோட நன்னா இருக்காளே அப்படின்ற எண்ணமும் கிடையாது, இன்னொருத்தர் நம்மளை விட தாழ்ந்தவா அப்படின்ற எண்ணமும் கிடையாது. அந்த மாதிரி தூய்மையான மனசு அவளுக்கு டம்பமோ அசூயையோ ஒண்ணுமே கிடையாது. அதுதான் டம்பாசூயாதி முக்தம். டம்பாசூயாதி முக்தம் வரணும், தீ தப்பா வந்திருக்காங்க, ஆதி அது. அடுத்தது நம்பர் 10 ஜித விஷயகணம் ஆர் ஜித விஷயி கணம். 2 பாடங்களும் உண்டு. இப்போ விஷயங்கள் அப்படின்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். அந்த இந்திரியங்களை ஜெயிச்சவர்கள் ஆச்சாரியர்கள். அவளுக்கு இந்த வேர்ல்ட்லி பிளஷர்ஸ்ல எல்லாம் எந்த விதமான இன்ட்ரெஸ்டுமே கிடையாது. இந்த கான்டெக்ட்ல தான் நம்ம ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த கதை. சுவாமி தேசிகனுடைய வைராகியத்தை பத்தின கதை. அவருக்கு எவ்வளோ இந்த மாதிரி வேர்ல்ட்லி பிளஷர்ஸ்ல எல்லாம் டிஸ்இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, அவர் என்ன ஆகாரம் வேணுமோ ஒரு நாளைக்கு அத உஞ்சவிருத்தி எடுத்து வாங்கி தளிகை பண்ணி சாப்பிடுவா. அவாட்ல பிராமண ஆளுக்கு உஞ்சவிருத்தி எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு. அது அந்த காலத்துல ஆக்சுவலி பிராக்டிஸும் பண்ணிட்டு இருந்தா. சில சாஸ்திரங்கள் பிகாஸ் ஆஃப் சம் டைம் லைன்ஸ் சேஞ்ச் ஆயிடுறது. ஸோ இந்த காலத்துல உஞ்சவிருத்தி எடுத்து சாப்பிடுறது அப்படிங்கிறது அவ்வளவு ஓக்ல இல்ல. ஆனா சுவாமி தேசிகன் காலத்துல இருந்திருக்கு. அபவுட் 750 years பேக் தட் வாஸ் ஸ்டில் பீயிங் இன் பிராக்டிஸ். அப்ப சுவாமி தேசிகன் அப்படிதான் சாப்பிடுவார். அவர் ஸ்டாக் அப் பண்ணிலாம் வச்சுக்க மாட்டார். இப்ப நம்மளுக்கு அரிசி தீர்ந்து போச்சா, சரி நம்ம அமேசான்ல ஆர்டர் பண்ணலாம் அரிசி அப்படின்லாம் அந்த காலத்துல கிடையவும் கிடையாது. இல்ல உஞ்சவிருத்தி எடுத்துன்னு வரேனே, நான் போய் 4 கிலோ அரிசி வாங்கிட்டு வரேன், சோ இந்த வாரம் முழுக்க நம்மளுக்கு இருக்கும் அரிசி அப்படின்னு நினைக்க மாட்டார். அவர் அன்னன்னைக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு அரிசி வந்த உடனே அவர் நிறுத்திடுவார். உஞ்சவிருத்தி அப்படிங்கிறது சீக்கிங் ஃபார் ஃபுட். ஏன்னா இவாள்லாம் ஸ்பிரிச்சுவல் நாலேஜை ப்ரொபகேட் பண்றவா. அதனால அவளுக்கு வேர்ல்ட்லி திங்ஸ் எல்லாம் பண்றதுக்கு டைம் கிடையாது. போய் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாம் அவளுக்கு டைமும் இல்ல, இன்க்ளினேஷனும் இல்ல, இன்ட்ரெஸ்டும் இல்லை. அதனால உஞ்சவிருத்தி எடுத்துட்டு இருந்தா. அது அலௌடாவும் இருந்தது அந்த சொசைட்டில. ஆனா அந்த காலத்து சொசைட்டி எல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி ஒருத்தர் இப்படி கேட்கறாரு நம்ம கிட்டக்க, எதுக்கு நம்ம கொடுக்கணும்னு எல்லாம் யோசிக்க மாட்டான். ஏன்னா
கேட்கிறவர் பெரிய ஞானி அவளுக்கு தெரியும். அவா போய் அவர்கிட்டக்க அவளுடைய கஷ்டத்துக்கெல்லாம் பரிகாரம் கேட்பா. சோ அதுக்கு இவருக்கு குஞ்சவருத்தி கொடுக்கறது ஒரு கைமாறுன்னு கூட சொல்ல முடியாது. இட் இஸ் நத்திங் கம்பேர்ட் டு வாட் he gives them. The knowledge or the peace that acharyas or brahmanas used to distribute that day was much more valuable than what they would get as material stuff from people. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அந்த காலத்துல இருந்தது. அதனால சுவாமி தேசிகன் கொடுக்கறதுக்கு எல்லாரும் காத்துட்டு இருந்தா. ஆனாலும் அவர் வேணுங்கிற அளவு தான் வாங்கிப்பார் டெய்லி. இப்படி வாங்கி வாங்கி அவர் எதுவும் சேர்க்கறது கிடையாது. சேவிங்ஸ் எல்லாம் கிடையாது, அவளுக்கு எஃப்டி கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு வேண்டியதை வாங்கி வச்சுப்பார், தலிகை பண்ணி சாப்பிடும், அதோட முடிஞ்சு போச்சு. சில பேர்லாம் நினைச்சாலாம் இந்த சுவாமி தேசிகன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிற வேர்ல்ட்லி ஸ்டஃப்ல ஒருவேளை நம்ம அவருக்கு கோல்ட் காயின்ஸ கம்பல்சிவா கொடுத்தா அவர் வாங்கி வச்சுப்பாரோ என்னமோ அப்படின்னு நினைச்சுண்டு அவருக்கு உஞ்சவருத்தி கொடுத்த அரிசியில பொற்காசுக்களை சேர்த்து கொடுத்துட்டாலாம், மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா கோல்ட் காயின்ஸ. அவரை வாங்கி வந்துட்டு அவர் என்ன கொடுத்தாருலாம் கவனிக்கல. என்னவோ கொடுத்தா அவர் ஒரு பாத்திரத்துல வாங்கிப்பார், அந்த பாத்திரத்துல வாங்கிட்டு ஆத்துக்கு வந்துட்டார். வந்து பார்த்தா அவர் வைஃப் கிட்ட கொடுத்துட்டார். அவ தினம் அந்த அரிசிய புடைச்சி அதுல ஏதாவது கல்லு கில்லு இருந்தா அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை சாதமா வடிப்பா. அந்த மாதிரி பண்ணணும்னு பாக்குறச்சே மரத்துல எடுத்து கொட்டினாளா. அன்னைக்கு கொட்டினா பார்த்தா ஏதோ ஜொலிக்கிறது, மஞ்சளா இருக்கு. அரிசி வெள்ளையாதானே இருக்கும், என்னடா அது மஞ்சளா ஏதோ ஜொலிக்கிறது, ஏதோ புதுசா இருக்கே அப்படின்னு பாக்குறா அந்த அம்மா. அவ பார்த்ததே இல்லையா அந்த கோல்ட் காயின்ஸ் அது வரைக்கும். அவர் போய் காமிச்சா, ஆத்துக்கார்கிட்ட காமிச்சா. அவர் என்ன பண்ண, ஏதோ தெரியாம புழு வந்துடுதுமா, புழு வந்தா நீ என்ன பண்ணுவ, குச்சியை வச்சு தள்ளுவியோ இல்லையோ, நம்ம தள்ளிடலாம் வா இத்த அப்படின்ட்டு அந்த பொற்காசுகளை புழுவா மதிச்சு தள்ளி விட்டார். அந்த மாதிரி உலக விஷயங்கள்ல இந்த மாதிரி பிளஷர் கொடுக்கக்கூடிய வெல்த்ல எல்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா இந்த வெல்த் எல்லாம் வந்தா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம நன்னா சாப்பிடுவோம், நன்னா ட்ரெஸ் பண்ணிப்போம், நன்னா வெளியில போவோம். அதனால இந்த இந்திரியங்கள் எல்லாம் நன்னா போஷிச்சுட்டு இருப்போம், நன்னா நம்ம சௌக்கியத்துக்கு ஆளாயிடுவோம். அப்போ பெருமாள் விஷயத்துல நமக்கு மனசு போகாது. அதனால ஜிதேந்திரியர்களா இருக்கணும். இந்த இந்திரிய சௌக்கியங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணணும், அதுல எல்லாம் வைராகியம் வரணும் அப்படின்னு நினைச்சாராம் சுவாமி தேசிகன். அதுதான் ஒரு சதாச்சாரியனுக்கான லட்சணம். அதுதான் ஜித விஷயகணம் அல்லது ஜித விஷயகணம் அப்படின்னு சொல்றான். சோ இது என்ன குவாலிட்டி? 10th குவாலிட்டி. இப்ப 11th குவாலிட்டி என்னன்னு கேட்டா தீர்க்க பந்தும். ஆச்சாரியனானவர் நமக்கு தீர்க்கமான பந்து, அதாவது நீண்ட உறவினர் அப்படிங்கிறா. நீண்ட உறவினர்னா என்ன அர்த்தம்னு கேட்டா நிறைய நாள் நம்மளுக்கு உறவா இருக்கிறவராம். எத்தனை நாள் அப்படின்னு கேட்டா ஸ்ரீவைகுண்ட பர்யந்தம். இப்போ நம்ம எல்லாம் ஆச்சாரியனை அண்டி பிரபத்தி பண்ணி பெருமாளை அடைஞ்சுடுவோம் மோட்சத்துக்கு போய். அப்படி போயிட்டோம்னா இங்க இருக்கிற இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்ப நம்மளுக்கு அம்மா இருக்கா, அப்பா இருக்கா, ஃப்ரெண்ட் இருக்கா, தம்பி இருக்கா, அக்கா இருக்கா, எல்லாரும் இருக்கா. அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் அங்க இருக்காது, அது ரெலவெண்டா இருக்காது. ஆனா ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் வைகுண்டத்திலையும் கண்டினியூ ஆகும். அது என்னன்னு கேட்டா அதுதான் ஆச்சாரிய சிஷ்யனுடைய சம்பந்தம். அந்த பந்துத்துவம் தீர்க்கமா இருக்கும், வைகுண்ட பர்யந்தம். வைகுண்டத்திலையும் போய் நம்ம ஆச்சாரியன் பின்னாடி நம்ம நின்று அந்த வைகுண்ட பத்திய சேவிப்போமா அப்படின்னு ஆச்சாரியெல்லாம் ரொம்ப அழகா வியாக்கியானங்கள்ல சொல்றா. அதுதான் வசந்த விதம். அதனால தீர்க்க பந்துவா அமைவார் சதாச்சாரியன். அது நம்பர் 11. அடுத்தது நம்பர் 12 தயாளும். ஆச்சாரியாள்லாம் ரொம்ப 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 கருணையுடையவர்கள். நிர்ஹேத்துகமான கிருபை. நிர்ஹேத்துகமான கிருபைன்னு என்ன அர்த்தம்? ஒரு ஹேத்துவ குறிச்சு நம்ம மேல கிருபை பண்றாருங்கிறது கிடையாது. ஹேத்துனா என்னன்னா சம் மோட்டிவ். ஓகே, இப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட ஸ்வீட்டா பிஹேவ் பண்றாரு அப்படின்னா அவருக்கு நம்ம கிட்ட இருந்து ஏதாவது வேணும். இப்ப சப்போஸ் ஸ்கூலுக்கு நீங்க போறேன், நீங்க டப்பால லட்டு எடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஸ்வீட்டா கேட்கலாம், ஸ்வீட்டா பேசலாம். இன்னைக்கு அவன் ஸ்வீட்டா பேசினதுனால சரி போனா போறது, நம்ம லட்டுவை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணுவேலாம் இருக்கும். அது ஒரு பர்பஸ்க்காக, ஒரு மோட்டிவ்காக நம்ம நன்னா பிஹேவ் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஆச்சாரியாள்லாம் ஒரு பர்பஸ்க்காக, ஒரு மோட்டிவ்காக கிருபை காட்ட மாட்டா. ரீசனே வேண்டாம், கிருபை பண்றதே அவளுடைய ஸ்வரூபம்.
நம்ம கிட்டக்க தயையோடயே இருக்கணும், அன்போடையே இருக்கணும், கம்பேஷனேட்டாவே இருக்கணும், அதுவும் லிமிட்லெஸ் கம்பேஷனோட இருக்கணும் அப்படின்னு சதாச்சாரியன் நினைப்பார். ஒரு அம்மா குழந்தை கிட்டக்க எப்படி அன்பா இருப்பாளோ அந்த மாதிரி ஆச்சாரியன் இருப்பார் அப்படின்னு சொல்றா வியாக்கியானங்கள். இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. சுவாமி ராமானுஜர் அவர்தான் நம்மளுக்கு எல்லாம் உய்யறதுக்கான வழி, உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அப்படிலாம் அழகான கேப்ஷன்ஸ் எல்லாம் வரும். உண்மைதான். சுவாமி ராமானுஜரை பற்றினா நம்ம எல்லாருக்கும் நிச்சயமா நல்ல கதி கிடைச்சிடும். ராமானுஜ அடியார்களா நம்ம இருக்கோம், நம்ம ஆச்சாரியன் நம்ம பற்றோம், நம்ம ஆச்சாரியன் ராமானுஜரை பற்றி வைகுண்ட போறது நம்மளுக்கு எல்லாம் ஷுவர். இப்போ அந்த காலத்திலேயே அது உண்டு. அப்படி இருக்கறச்சே ஒரு நிமிஷம் க்ஷமிக்கிறேன். சோ அந்த காலத்திலேயே அது உண்டு. அந்த காலத்திலேயே எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயம். ஆனா தெரியாத சில பேர் இருந்தாலாம். அந்த சில பேர்ல ஒருத்தன் வாய் பேச முடியாம காது கேட்காம இருந்தான். அவனுக்கு நன்மை பண்ணணும்னு ராமானுஜர் நினைக்கிறார். அதனால என்ன பண்ணாராம், இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ராமானுஜர் திருவடி அடைஞ்சுட்டா அவனுக்கு நல்ல கதி கிடைச்சிடும். ஆனா எப்படி புரிய வைக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. அதனால என்ன பண்ணாராம், ஒரு நாள் அவனை தனியா கூட்டின்னு ஒரு ரூம்ல கதவை சாத்திட்டு செய்கையில காமிக்கிறார், செயல்ல காமிக்கிறார், பை ஆக்ஷன் காமிக்கிறார். அவருடைய திருவடியை காமிச்சார, நீ விழு விழு கால்ல விழு அப்படின்னு காட்டுறாராம். என்ன ஒரு ஹைட்ஸ் ஆஃப் கம்பேஷன் இல்லையா இது? அவனுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கறதுக்காக உடையவர். அவளா எவ்வளவு ஹம்பிள் அவள்லாம். ஆனாலும் இதுதான்டா நீ உயிர்ந்து போறதுக்கு வழி, எப்படியாவது நீ உயிர்ந்து போ, காலில் விழுந்துரும், அது போறோம் அப்படின்னு அவருக்கு செய்கையில காமிச்சாராம். இந்த சீனை கூரத்தாழ்வான் அப்படின்ற ராமானுஜருடைய ரொம்ப அந்தரங்கமான சிஷ்யர், ரொம்ப பிரைம் சிஷ்யர். அவர் அந்த ரூமோட ஜன்னல் வழியா பார்த்தார். ரூம் கதவு மூடி இருக்கு, ஆனா ஜன்னல் திறந்திருக்கு. இப்படி ராமானுஜர் தன்னுடைய திருவடியை காமிக்கிறார். அந்த மூக்கன்னா அந்த வாய் பேச முடியாதவன், காது கேட்காத முடியாது, அந்த காது கேட்காத வாய் பேச முடியாத அவனுக்கு தன்னுடைய திருவடியை காண்பிச்சு இப்படி விழுன்னு சொல்றார். அப்படிங்கறத கூரத்தாழ்வான் பார்த்த உடனே அவருக்கு தோன்றதான், ஒரு சாஸ்திரம் படிச்சவனா தெரிஞ்சவனா நான் ஏன் தான் பிறந்தேனோ, இந்த மூக்கன் மாதிரி இருக்கிற ஒரு கிருபை எனக்கு கிடைக்கலையே, ராமானுஜருடைய கிருபா கட்டாட்சத்துக்கு பரிபூர்ணமான பாத்திரமா இவன் இருக்கான் அப்படின்னு நினைச்சுட்டாரா கூரத்தாழ்வான். எப்பவுமே முடியாத ஒரு குழந்தை கிட்டக்க, ஹேண்டிகேப்டா இருக்கிற ஒரு குழந்தை கிட்டக்க அம்மாக்கு அஃபெக்ஷன் ரொம்ப 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 ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி ஒன்னும் தெரியாத சிஷ்யாள் கிட்டக்க, வேற எந்த யோக்கியத்தையுமே இல்லாதவா கிட்டக்க ஆச்சாரியாளுக்கு கருணை ரொம்ப 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 ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அவள்லாம் தயாளுக்கள். அதுதான் 12th attribute, தயாளும் அப்படிங்கிறது. இப்போ இந்த செட் ஆஃப் 4ல என்ன பார்த்தோம்? 4 qualities. ஒரு நிமிஷம். 9th quality தம்பாசூயாதி முக்தம். தம்பம், அசூயை, அதாவது பிரைட், ஜெலசி, இதெல்லாம் இல்லாதவர்கள் ஆச்சாரியர்கள். அது 9. 10 ஜித விஷயகணம், இந்திரியங்களை அடக்கினவர்கள், வைராகியம் உடையவர்கள். அடுத்தது 11வது தீர்க்க பந்தும், வைகுண்ட பர்யந்தம் நம்மளோட சம்பந்தம் இருக்கக்கூடியவர்கள் சதாச்சாரியர்கள். 12 தயாளும், நிர்ஹேதுகமான தயை கிருபையை உடையவர்கள் ஆச்சாரியர்கள். ஓகே, சோ இது 12 ஆயிடுத்து. இப்ப 13th ஃபேக்டர் என்னன்னு பார்த்தா ஸ்காலித்யே சாசிதாரம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, தப்பு பண்ணிட்டான் சிஷ்யன் அப்படின்னா அவனை திருத்தி பண்ணிக்கொள்ளணும். தயைங்கிறது வேற சமாச்சாரம். ஆச்சாரியாள்லாம் ரொம்ப கருணையோட தயோட இருப்பா. ஆனா தப்பு பண்ணிட்டா அதே மாதிரி தயோடய இருப்பாளா? இருப்பா. ஆனா அந்த தயை எப்படி காட்டுவா? பனிஷ்மெண்ட் கொடுத்து காட்டுவா. உன்னை பனிஷ் பண்ணாதான் நீ திருந்து வேணா பனிஷ் பண்ணணும். இட் இஸ் ஃபார் யுவர் குட். அதனால அதை பண்ணுவாளாம் ஆச்சாரியர்கள். இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் என்னன்னா, எங்களாழ்வான் அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அவர் யாரு அப்படின்னு கேட்டா, அதாவது இந்த செட் ஆஃப் ஆச்சாரியாஸ் எப்ப வரா அப்படின்னு பார்த்தா, சுவாமி ராமானுஜருக்கும் சுவாமி தேசிகனுக்கும் நடுவுல இருந்த பீரியட்ல சில ஆச்சாரியாள்லாம் இருக்கா. இந்த ஆச்சாரியால் எல்லார பத்தியும் நம்ம குரு பரம்பரா ஸ்டோரிஸ்ல டீடைல்டா படிப்போம் அடுத்த வருஷம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் நோ தட் ராமானுஜருடைய சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு நடாதூர் ஆழ்வான்னு பேரு. அந்த நடாதூர் ஆழ்வானுடைய புத்திரர் தேவராஜ மகாதேசிகன். அந்த தேவராஜ மகாதேசிகனுக்கு ஒரு புத்திரர், அவர் தான் நடாதூர் அம்மாள்.
இந்த நடாதூர் அம்மாளுக்கு தேவராஜ மகாதேசிகன் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு பூனல் போட்டு வச்சு பேசிக் சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டார். அதுக்கு மேல அவருக்கு படிக்கணும்னு ஆசையா இருந்ததுதான். அப்போ தேவராஜ மகாதேசிகன் சொல்றார், திருவள்ளரை அப்படின்ற கஷேத்திரத்துல விஷ்ணு சித்தன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு தான் எங்களாழ்வான்னு பேரு. அந்த எங்களாழ்வான் கிட்டக்க நீ போய் படி, தெனவடங்க சொல்லுவான் திருவள்ளரை சோழியன் அப்படின்னு வாக்கியம் இருக்கு குரு பரம்பரையில. அதாவது ரொம்ப நன்னா அவர் சொல்லி தருவார். நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் உனக்கு வேண்டிய அளவு பதில, உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆற அளவுக்கான பதில அவர் சொல்லி தருவார். நீ அவரை போய் ஆசிரியிச்சு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். இவர் போனார். நடாதூர் அம்மாள் காஞ்சிபுரத்திலிருந்து திருவள்ளரைக்கு போனார். திருவள்ளரை ஸ்ரீரங்கம் பக்கத்துல இருக்கு. அந்த காலத்துல கால்நடையா நடந்து போய் அவ திருமாளிகைக்கு போய் கதவை தட்டினர். எங்களாழ்வான் திருமாளிகை கதவை தட்டின உடனே எங்களாழ்வான் கேட்டார், யார் வந்திருக்கிறது அப்படின்னு கேட்டார். அப்போ நடாதூர் அம்மாள் சொல்றார், நான் தான் வரதன் வந்திருக்கேன் அப்படின்னார். அவருக்கு வரதன்னு திருநாமம், அதுதான் வச்சிருக்கா. அவருக்கு பேர் வச்ச பேரு வரதன்கிறது. அப்புறம் அவருக்கு கிடைச்ச பட்ட பேர் நடாதூர் அம்மாள்ங்கிறது. சோ நான் தான் வரதன் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். உள்ள இருக்கிற எங்களாழ்வான் என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு பதில், நான் செத்த பிறகு வா அப்படின்னார். அதான் இங்க இங்கிலீஷ்ல எழுதிருக்கு, whosoever may be please come after I die அப்படின்னார். என்னப்பா அர்த்தம் இதுக்கு? நான் போனதுக்கு அப்புறம் வேணா, அப்புறம் என்ன பிரயோஜனம்? இவரோ கத்துக்க வந்திருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு அவருக்கு புரியல, நடாதூர் அம்மாளுக்கு புரியல. அதனால அவர் திரும்பி போயிட்டார். திருவள்ளரையில மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கு போனாராம். போய் அவ அப்பா தேவராஜ மகாதேசிகன்ட்ட கேட்கிறார், அப்பா இப்படி சொல்லிட்டார் ஆச்சாரியன், நான் செத்த பிறகு வான்னுட்டார், நான் என்ன தப்பு பண்ணேனோ தெரியல அப்படின்னார். அப்போ தேவராஜ மகாதேசிகன் சொன்னார், ஆமாப்பா நீ சொன்னது தப்புதான். நீ என்ன சொன்ன? நான் வரதன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டியே. என்ன நீ சொல்லிருக்கணும்? சம்பிரதாயம் சரி குழந்தைகள் மாதிரி அடியேன் வரதன் வந்திருக்கேன்னு சொல்லிருக்கணும் இல்லையா? அதுதானே கரெக்ட். அதனாலதான் ஆச்சாரியன் என்ன சொல்லியிருக்கார், நான் செத்த பிறகுவான். நான் அப்படின்ற உணர்வு உனக்கு இருக்கு இல்லையா, அந்த அகங்காரம், அது போனதுக்கு அப்புறம் நீ வான்னு சொல்லியிருக்கார். அதுதான் அவர் சொன்னதுக்கு அர்த்தம். இப்ப போய் அடியேன் வரதன் வந்திருக்கேன்னு விண்ணப்பிச்சுக்கோ, அப்போ அவர் உன்னை சேர்த்துப்பார், உனக்கு சொல்லி தருவார் அப்படின்னு சொன்னாராம். சோ இந்த ஸ்டோரியில என்ன தெரியறது நமக்கு? ஏதாவது தப்பு பண்ணா சிஷ்யன் அப்படின்னா அவனை திருத்தி பண்ணிக்கொள்றது சதாச்சாரியனுக்கான ஒரு கடமை, ஒரு லட்சணம். அதுதான் பண்ணினார் இந்த இடத்துல எங்களாழ்வான். அதுதான் ஸ்காலித்யே சாசிதாரம் நம்பர் 13. ஆச்சா? லாஸ்ட் என்னது? ஸ்வபர ஹிதபரம். எல்லாருக்கும் ஹிதத்தையே நினைப்பார், நன்மையே நினைப்பார். யாருக்குன்னு கேட்டா தனக்கும் நன்மையை நினைச்சுப்பார், மற்றவாளுக்கும் நன்மையை பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இவர் உபதேசம் பண்ணினா பெருமாள் திருவுள்ள உகக்கும். அதுதான் ஸ்வஹிதம். பரஹிதம் அப்படிங்கிறது சிஷ்யனுக்கு பண்ணக்கூடிய சதுபதேசம். அதனால அவன் பொழைச்சி போவான். அதனால ஆச்சாரியன் எப்பவுமே தன்னுடைய சிஷ்யனுக்கு வசந்ததையே தான் கொடுப்பார். ஆச்சாரியா டஸ் த பெஸ்ட் ஃபார் ஹிஸ் சிஷ்யா. அதுதான் ஒரு சதாச்சாரியனுடைய லட்சணம். சோ டு சம்மரைஸ், நம்ம இந்த 14 குவாலிட்டிஸையும் பார்க்கலாம். என்னென்ன பார்த்திருக்கோம் நம்ம? சத் சம்பிரதாய சித்தம். சத் சம்பிரதாய சித்தம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அப்படின்னா நல்ல சம்பிரதாயத்துல உறுதியா நிலையா நிக்கிறவர். அடுத்தது ஸ்திரதியம், தட் இஸ் நல்ல ஸ்திரமான புத்தி உடையவர். மூணாவது அனகம், எந்த விதமான குற்றமும் அவர்கிட்ட கிடையாது, அதாவது சாஸ்திர விருத்தமான விஷயத்தை அவர் பண்ண மாட்டார். நாலாவது ஸ்ரோத்ரியம், வேதாந்தங்கள்ல நன்னா படிச்சவர். அஞ்சாவது பிரம்மனிஷ்டம், பரபிரம்மன் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படிங்கறதுல உறுதியா நிக்கிறவர். ஆறாவது சத்வஸ்தம், சத்வ குணமுடையவர், சத்வமான ஆகாரத்தையே சாப்பிடக்கூடியவர். ஏழாவது சத்தியவாச்சம், உண்மையையே பேசக்கூடியவர். அடுத்தது எட்டாவது சமயநேதையா சாதுவிருத்தியா சமேதம், நல்ல ஒழுக்கம் நல்ல அனுஷ்டானம் உடையவர். அதுவும் எப்படி பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, பெரியவாள்லாம் எப்படி சொல்லி கொடுத்திருக்காளோ அதே ரீதியில அதே காலத்துல அனுஷ்டானங்களையும் சரித்திரத்தையும் கடைபிடிக்க கூடியவர்கள். அடுத்தது டம்பாசூயாதி முக்தம், டம்பம் அசூயை இதெல்லாம் புலி கூட இல்லாதவர்கள். அதுக்கப்புறம் 10வது ஜித விஷயகணம், இந்திரியங்களை நன்கு வென்றவர்கள். 11வது தீர்க்கபந்தும்,
வைகுண்ட பர்யந்தம் நமக்கு பந்துவாய் வரக்கூடியவர். அடுத்தது தயாளும், நிர்ஹேதுக கிருபையுடையவர். அதுக்கப்புறம் ஸ்காலித்யே சாசிதாரம், தப்பு பண்ணா சிக்ஷிக்க கூடியவர், திருத்தி பணிகொள்ளக்கூடியவர். கடைசியில 14வது ஸ்வபரஹிதபரம். இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, ஸ்வபரஹிதபரம்னு வரணும். தனக்கும் பிறருக்கும் எப்பவுமே நன்மைய நினைக்க கூடியவர் ஆச்சாரியன். இப்பேற்பட்ட ஆச்சாரியனை தேசிகம் ஈப்சேத் அடைய விரும்ப வேண்டும். யாரு? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்துருத்து, பூஷ்ணு. பூஷ்ணுங்கிறது யாரு? மேன்மையான நிலைமையை விரும்பக்கூடியவர்கள். அதாவது தனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சானா போய் ஆச்சாரியன் அடையணும். எப்பேற்பட்ட ஆச்சாரியன் அடையணும்? The one who possesses all these 14 qualities. So going back to the shlokam, siddham satsampradaye stiradiyam anagham shrotriyam brahmanishtam satvastam satyavacham samayaniyataya sadhuvritya sametam dambhasuyadimuktam jitavishayaganam தீர்க்கபந்தும் தயாளும் ஸ்காலித்யே சாசிதாரம் ஸ்வபரஹிதபரம் தேசிகம் பூஷ்ணுஹு ஈப்சேத் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். சோ இது விஷயமான உங்களுக்கான அசைன்மெண்ட் என்னன்னா, டு என்லிஸ்ட் த 14 qualities of a சதாச்சாரியன் with a one line explanation about each of the quality. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அத ஒரு வரியிலயோ 2 வரியிலயோ நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஆனா இந்த 14 குவாலிட்டிஸையும் என்லிஸ்ட் பண்ணி அசைன்மெண்ட் எழுதி அனுப்பணும். 10 நாள்ல அனுப்பலாம். இன்னைக்கு என்ன 21st February இல்லையா? ஸோ நீங்க 11th March இந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலாம். சரியா? ஸோ 20 நாள் கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல, இருக்கட்டும். அடுத்த செஷன் நம்ம அதுக்கு முன்னாடி வச்சுக்க மாட்டோம். ஸோ 11th March அன்னைக்கு நீங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணா போதும். போன தடவை ரொம்ப சூப்பரா எல்லாரும் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருந்தேன். ஸோ ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட். இது எல்லாத்துக்குமே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. அசைன்மெண்ட் சப்மிஷன்லாம் 100 பாயிண்ட் இருக்கு. அதனால ஒரு அசைன்மெண்ட்டும் டைம்லி சப்மிட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆல் தோஸ் பாயிண்ட்ஸ். சரியா? இப்போ யாருக்காவது டவுட் இருக்கா? சொல்லு கண்ணா. பிடிஎஃப் கண்டிப்பா ஷேர் பண்ணுமா? ஒரு நாள் 2 நாள் பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவோம். மாதவ் நீ சொல்லுமா. பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தர்னு பேரு. பெரியாழ்வாருக்கும் விஷ்ணு சித்தர்னு பேரு, எங்கள் ஆழ்வாருக்கும் விஷ்ணு சித்தர்னு பேரு. சூப்பர். எனிபடி எங்களாழ்வான் ஸ்டோரியில் வந்து நீங்க நடாதுரம்மாள் திருமாளிகையில போட்டது நான் பார்த்துட்டேன். பாத்தியா? சூப்பர், வெரி நைஸ். சரி, வேற யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இல்ல, பட் 13th குவாலிட்டி ஸ்லைடு மட்டும் ஒரு நிமிஷம் கிளான்ஸ் பார்த்தோம். அதோ காமிக்கிறேன். நீ நோட் செய்துட்டு இருக்கியா ஹரிணி? ஓகே, காமிச்சிருக்கேன் பாரு. சரி, இப்போ வேற எதுவும் டவுட் இல்லைன்னா செஷன் முடிச்சுக்கலாம் நம்ம இதோட. அப்புறம் மேபி இன் 3 weeks டைம் வில் மீட் அகைன். இப்போ என்ன பிளான் உங்களுக்கு இந்த வருஷம்னா, உங்க பேட்சுக்கு நம்ம இன்னும் ஒரு 2-3 டாபிக் பண்ண வேண்டியிருக்கு. லைக் சிஷ்ய லட்சணம்னு ஒரு டாபிக் பண்ணணும், அதுக்கப்புறம் சம்ஸ்காரம்னு ஒரு டாபிக் பண்ணணும், அப்புறம் ஸ்தோத்திரங்கள் பத்தி ஒரு டாபிக். இது 3 முடிச்ச உடனே நம்ம வந்து ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை ஃபுல்லா கத்துக்க போறோம். லைக் 2020, 2021 and 2022 3 பேட்சஸ்க்கும் கப்பிள்டா ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் இந்த வருஷம். அதுதான் வந்து நம்மளோட குவிஸுக்கான சப்ஜெக்டாகவும் இருக்கும் இந்த வருஷம். எப்படி நம்ம போன வருஷம் ரகுவீர கத்தியத்தை ஃபுல்லா படிச்சு அதுக்கு நீங்க குவிஸ்ல அப்பியர் ஆனேலோ, அந்த மாதிரி ஐ திங்க் 2022 இல்ல அப்போ நினைக்கிறேன் 21 and 20 இருந்தா. ஸோ அந்த மாதிரி we'll take ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் as a module, go ஸ்லோகா by ஸ்லோகா and try to understand. சரியா? அண்ட் அடுத்த வருஷம் 2022 இருந்தா, பட் ஆனா இந்த மாடல் இல்ல. இந்த மாடல் 2020, 21 தான் இது பண்ணிட்டேன். உங்களுக்கு எடுக்கல, பட் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் உங்க 3 பேருக்கும் உண்டு. இந்த வருஷம் சங்கோஷ்டி குவிஸ்ல ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் will be the subject, main subject for messages and meanings and rapid fire. சரியா? பூர்த்தியா பண்ணலாம். 33 ஸ்லோகங்களையும் லிஸ்ட் என்ன ஒரு ஸ்லோகத்துக்கும் அப்படின்னு பார்த்துட்டு
கொஞ்சம் கிராமர் பாயிண்ட்ஸ் அடே 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 சிக்ஸ்ல லட்சணம் 25 தானே அடியன் இருக்கு. 15 இருக்கு கண்ணா. அடே 15 இருக்கு. அத நம்ம பண்ணலாம் நெக்ஸ்ட். என்ன மாதம்? அடே உபன்யாசத்துல 25 லட்சணம் சொல்லுவாடி. 25 லட்சம் கேட்டிருக்கே நீ? ஆமாடி. சொல்லலாம். நம்ம சுவாமி தேசிகனோட ஞாச விஷயத்தில வர லட்சணங்களை பாத்துக்கிறோம். சோ அதுல 15 சொல்லிருக்காரு. இப்ப எப்படி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பார்த்தோமோ அந்த மாதிரி தேர்ட் ஸ்லோகால சிஷ்ய லட்சணம் சொல்லிருக்காரு. சோ அது நம்ம டீடைலா பார்ப்போம். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. 2021 பேட்சுக்கு மட்டும்தான் இது. 2021 பேட்ச் இந்த வருஷம் நீங்க வித்யார்த்தி சதஸ் கொடுக்கணும். 5th இயர் வந்துட்டு இல்லையா நீங்க? So 5th year onwards you have to do a presentation every year. So அதுக்கான டாபிக்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத ஓரியன்ட் பண்ணி சொல்லுவோம். that will be in the month of May. மேல டாபிக்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷெட்யூல் போட்டு சொல்லுவோம். ஒரு 10 நிமிஷம் பிரசன்டேஷன் கொடுக்கணும். ஐ திங்க் மாதவ் அண்ட் அதுலா should be aware of it. ஏன்னா கேஷவ் விஷ்ணு எல்லாம் பண்ணிருக்காங்க. அடியனும் பண்ணுமா இல்ல நெக்ஸ்ட் இயர் பண்ணுமா அடியன்? நீயும் பண்ணுமா? நீ 21 பேட்ச் தானே? ஆமா, நீயும் பண்ணணும். ப்ரமோட்டட் கிட்ஸ் பண்ணணும். என்னமா? இல்ல ப்ரமோட் ஆயிருக்கு அதனால கேட்டேன். ப்ரமோட்டட் கிட்ஸ்க்கு உண்டு. ப்ரமோட்டட் கிட்ஸ் அந்த 5th இயருக்கு என்னவோ அது பண்ணணும். சோ உனக்கு உண்டு, இந்த வருஷம் உண்டு. அடியன் என்ன மாதிரி லைக் என்ன டாபிக், அதாவது எவ்வளவு நிமிஷம் பண்ணணும்? என்ன டாபிக்ஸ்ங்கறத லிஸ்ட் போட்டு கொடுக்கறேன். அந்த டாபிக்ஸ்ல பிரசன்ட் பண்ணலாம். எனிவன் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். ஒரு 10-15 டாபிக் சொல்லுவேன். அதுல இருந்து எனிவன் யூ கேன் சூஸ். and 10 minutes presentation தான், ரொம்ப இல்ல. நம்ம எவ்வளவு நிமிஷம் சொல்லுங்க? புரியல கண்ணா. அடியன் எவ்வளவு மினிட் சொல்ல? அதாவது மேக்ஸிமம் 10 minutes. ஓகே. சரியா? போன வருஷம் 2020 பண்ணா. So from 5th year every year அது இருக்கும். 10 minute presentation எல்லாரும் கொடுக்கணும். டாபிக்ஸ் மாறிட்டே இருக்கும் every year. So 5th yearல சிம்பிளா தான் இருக்கும் டாபிக்ஸ். சரி, 2022க்கு அடுத்த வருஷம். So you need not worry about it this time. So சொல்றேன், in the month of May you'll get to know about that. And குவிஸ்க்கு என்ன டீடைல்ஸ் எல்லாம் அதுவும் மேல சொல்லிடும். So that you can start preparing. Yes, sir. Okay, madam. தன்யாஸ்மிமா. சரி, வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம் செஷனை. தன்யாஸ்மி, ஜெயஸ்ரீ கிருஷ்ணா.